ஹாய், உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் முத்துருப்ப சர்வா முத்து பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேரோட டாபிக் எதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கீங்க. இந்தி எதிர்ப்பு 1965 டைரி எல்லாம் 2K கிட்ஸ் படிப்பாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஆமாங்க, அந்த 2K கிட்ஸ் இப்போ இருக்க 2K கிட்ஸ் இந்தி எதிர்ப்பை எப்படி உணர்வாங்க 19 கிட்ஸுக்கும் தெரியும், அதுக்கு முன்னாடி 18 கிட்ஸுக்கும் தெரியும் இந்தி எதிர்ப்பை பற்றி. ஸோ அந்த அளவுக்கு நம்ம ஊறி போயிருக்கோம். இப்போ புதுசாக ஒரு வெறுப்பு வந்திருக்கு. எங்கன்னா வட இந்தியாவில் மகாராஷ்டிராவில் இன்னுலேருந்து 5வது வரை இந்தியை கம்பல்சரி படித்தே ஆகணும்னு சொல்லிட்டு அப்போது முதலமைச்சர் பட்னாவிஸ், மகாராஷ்டிரா முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் கொண்டு வந்தார். இதனால் பெரிய எதிர்ப்பு வந்துச்சு. சிவசேனா தலைமையான உத்தவ் தாக்கரே இருந்த சிவசேனா இதுக்கு கடுமை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இதில் ராஜ் தாக்கரேன்னு சொல்லப்படும் நவநிர்மாண சேனா, அதாவது 20 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்திய எதிர்ப்பில் ஒன்றா சேர்ந்து போராட்டம் பண்ணப்படணும்னு அறிவித்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் 3லேருந்து 5வது வரை படிப்புக்கான இந்திய எதிர்ப்புன்றது வாபஸ் பெறப்பட்டிருக்கு, அதாவது புதிய கல்வி திட்டத்தின் மூலமாக. ஸோ இது மகாராஷ்டிராவில் கூடிய எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஆனால் மகாராஷ்டிராவில் இந்தின்றது பார்த்தோன்னா ஒரு மராட்டி ஓடுமா ஓடாதுன்னு தான் சொல்ல முடியும். ஹிந்தி படங்களுக்கு அடிக்ஷன் ஆகிட்டாங்க. மராட்டி எழுத்துக்களும் இந்தி எழுத்துக்களும் ஒன்றே தான் இருக்குது. லதா மஞ்சேக்கன்ற பாடைக்கு சொல்கிறாங்க, நான் ஹிந்தி பாட்டு பாட நான் காசு வாங்க, மராட்டி பாட்டு பாட நான் ஃப்ரீயாக பாடி கொடுத்துருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப கஷ்டப்படுற இண்டஸ்ட்ரி. ஏன்னா இதை யார் சொல்கிறாங்க, ஒரு மராட்டி தாய்மொழியாக கொண்ட ஒரு பாடைக்கு சொல்கிறாங்க. மராட்டிய படங்களே எங்கள் மகாராஷ்டிராவில் ஓடுறதுக்கு காரணம் இந்தியுடைய அந்த வலிமையால், இந்தியுடைய அந்த வளர்ச்சி ஆதிக்கத்தால் தன்னுடைய ஒரிஜினாலிட்டி இழந்துட்டு இருக்காங்க. மராட்டியில் ரைட்டர்ஸ் கிடையாது, மராட்டியில் நடிகர்கள் கிடையாது, மராட்டியில் சீரியல்ஸ் ஓடுறது கிடையாது. மராட்டிய மக்களே நம்ம மராட்டியில் பேசினா நம்ம மராட்டி நிச்சா காசு வராமல் ஹிந்தியில் போக ஆரம்பிச்சுறாங்க. ஸோ இதனால் விளைவின் காரணமாக இப்போ அவங்கெல்லாம் எதிராக போயிட்டு இருக்கிறாங்க. ஹிந்தியை நம்ம ஆதிக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரே சிவசேனா, நவநிர்மாண சேனாவும் உத்தவ் தாக்கரே தலைமையில் இருக்கக்கூடிய சிவசேனாவும் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அறிவித்தாங்க. இதை பண்ணி எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து பாஜகவுக்கு எதிராக மகாராஷ்டிரா ஒரு போராட்டத்தை இது பண்ணப்போ உடனடியாக தேவேந்திர பட்னாவிஸ் தலைமையில் பாஜக அரசு இதை வாபஸ் வாங்கிட்டாங்க. ஹிந்தி 1லேருந்து 5 கம்பல்சரி கிடையாது, 6லேருந்து 3 லாங்குவேஜ் என்ன வேணால் படிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதுதான் இப்போ மகாராஷ்டிராவில் வெற்றி கொண்டாட்டமாக போயிட்டுருக்கு. மராட்டி பேசினா அவனை மதிக்கணும், ஹிந்தி பேசினா அவனை அடிக்கணும், மராட்டி பேசாத அவனை போய் அடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நவநிர்மாண சேனா தலைவர் ராஜ் தாக்கரே சொன்னார். ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்குது. இது ஏன் அவர் தமிழ்நாட்டில் போய் இந்திய பேசுன்னு சொல்லி பாருங்கள், என்ன நடக்கும்னு சொல்லி பாருங்கன்ட்டு தமிழ்நாட்டை உதாரணமாக சொல்லியிருக்காரு. ஏன்னா விஜய் போட்டது தமிழ்நாடு 1965 இந்திய எதிர்ப்புன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம். அது நம்ம தமிழ் பொருள் எழுத்துக்களாக வரக்கூடிய ஒரு மொழிக்காக ஒரு உயிரை நீத்த ஒரு மாநிலம்னு சொன்னால் அது தமிழ் மொழிக்கு நம்ம தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க மாநிலம் நம்ம மாநிலம் இந்திய எதிர்ப்பில். ஸோ அதனால் இவர் அப்படி சொன்னது எல்லா மக்களும் அதை தமிழ்நாட்டை உற்று நோக்க பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி இதில் தெரியுது. ஓகே, இந்திய எதிர்ப்புன்னு நம்ம எப்போவுமே முன்னா வச்சுக்கணும்னு சொல்லி என் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். உங்கள் விடைபெற்று முத்திருப்பு சார் பாய் பாய்.